என்னத்தை சொல்கிறது, ரவுண்ட் 2 மாணவர்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரவுண்டு 1ல் நடந்த தவறு வந்து ரவுண்ட் 2ல் நடக்கக்கூடாதுன்னு தான் ஃபஸ்ட்டே நம்ம வீடியோ போட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். சாய்ஸஸ் அதிகமாக கொடுங்க, பார்க்கும்போது நமக்கு ஆசை வரும். 150 கட் ஆஃபாக இருந்தாலும் பிஹெச்சியில் சீட் இருந்தாலும் நம்ம வைப்போம், இல்லைன்னு சொல்லலை. ஸ்ரீ கிருஷ்ணாவில் இருந்தால் வைப்போம், அப்புறம் குமரகுரு, அப்புறம் சென்னை இன்ஸ்டியூட், ராஜலட்சுமி ஆஃப் கேம்பஸு, சவிதா, எஸ்ஆர் மீஸ்வரி, சென்ட் ஜோசப், இந்த மாதிரி அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே போகலாம். எல்லாத்துக்கும் ஆசை தான் அங்கே படிக்கணும்னு. ஆனால் 150 கட் ஆஃபுக்கு அங்கே வந்து கிடைக்குமா? நான் இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன், அது வந்து நச்சு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுறீங்க. 150 கட் ஆஃபுக்கு பிசி கம்யூனிட்டிக்கு, நல்லா கேட்டுக்கோங்க, ரேங்கெல்லாம் சொல்ல, கட் ஆஃப் தான் சொல்கிறேன். 150க்கு பிசி கம்யூனிட்டிக்கு சவிதாவில் ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் கிடைக்குமான்னு மட்டும் சொல்லுங்கள். அதே மாதிரி 148 கோர்ஸ் கட் ஆஃப்க்கு பிசிக்கு எஸ்ஆர்எம் ஈஸ்வரியில் ஏதாவது ஒரு கோர்ஸ் கிடைக்குமா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். கரெக்டாக சொன்னவங்கெல்லாம் கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இந்த கட் ஆஃப்க்கு இந்த ரேங்க்குக்கு இதுதான் கிடைக்குங்கிறது ஒரு அனலைசேஷன் தெரியலன்னா கண்டிப்பாக நாட் அலர்ட்டட் தான் வரும், இல்லைனா ஏதாவது ஒரு காலேஜில் போய் கீழே நிற்கும். நான் இப்போவும் சொல்கிறேன், நீ பாட்டு கெத்தாக ஒரு 10 காலேஜ் போட்டு போகாத. ஏன்னா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் போட்டுக்கோ, தவறே கிடையாது. அடுத்தது உன்னுடைய கட் ஆஃப் உன்னுடைய ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி போடணும். அது எப்படி சார் போடுறது அப்படின்னு கேட்டால், டிஎன்ஏ வெப்சைட்டில் கொட்டை எழுத்தில் கொடுத்துருக்கானே, 2025 முடி கொடுத்துருக்காங்கல்ல, 2025 டேட்டா பார்த்து ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாதா? அதை வச்சும் கூட நீங்கள் பண்ணலன்னா அப்புறம் என்னத்தை போய் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து கோவப்படுறதுனாலையோ இல்லை நான் வந்து இப்படி சொல்கிறதுனாலையோ எதுவும் மாறிடாது. நீங்கள் மாற்றினாதான் அது மாறும். 93,117 பேர் இருக்கான். 70,000 பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் கூட 60,000 பேர் சீட் எடுத்தால் கூட உன் முன்னாடி போட்டிக்கு அவ்வளோ பேர் இருக்கான். அப்போ நீயே யோசிச்சுக்கோ, ஒன்றும் இல்லை, 165 கட் ஆஃப் கொங்குல பிசி கம்யூனிட்டி 165 கொங்குல சிஎஸ்சி கோர்ஸ் இந்த வருஷம் கிடைக்குமா? நீங்களே யோசிங்க. பையன் அது மட்டும் கிடைக்கும்னு நீ உட்காந்துருக்கான். அப்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய ரிசல்ட்டு தேர்ஸ்டே வருது இல்லையா, அது குளறுபடி ஆகும். தேர்ஸ்டே இல்லை, ஃப்ரைடே வருது இல்லையா, அது குளறுபடி ஆகும். கண்டிப்பாக நம்ம நினச்ச கல்லூரி கூட கிடைக்காம நாட் அலர்ட்டட் வந்து அவதிப்பட போகிறீங்க. நிறைய பேர் ரவுண்டு 3க்கு போகிறதுக்கு ரெடியாக இருங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நாட் அலர்ட்டட் வந்ததுன்னா ரவுண்டு 3 தான் போக முடியும். அப்போர்டில் கிடைக்காம தான் உங்களுக்கு நாட் அலர்ட்டே வந்தது. சாரி, மேலே கிடைக்காம தான் நாட் அலர்ட்டே வந்து. இதில் அப்போர்டு போட்டிங்கன்னா நாட் அலர்ட்டட் வந்து அப்போர்டு தான் போட முடியும். போட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் திரும்ப செக் பண்ணி கொடுத்துருமா என்ன? எனக்கு தெரிஞ்சு கொடுக்காது. 90% சான்ஸ் கம்மி. எவனாவது சீட்டு விட்டுட்டு போனால் உண்டு. ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன், கட் ஆஃப் என்னன்னு பாரு, உன் ரேங்க் என்னன்னு பாரு, எவ்வளோ பேருக்கு பின்னாடி இருக்குன்னு பாரு. எம்பிசி, பிசி, பிசிஎம், ஓசி இந்த மாணவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்சியஸாக பண்ணுங்கள். எஸ்சி, எஸ்டிக்கு பிரச்சனை கிடையாது. நீங்களும் சாய்ஸஸ் கம்மியாக வைக்காமல் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. பட் எம்பிசி, பிசிஎம், ஓசி மாணவர்கள் தயவு செய்து சாய்ஸஸை அதிகப்படுத்துங்க. எவ்வளோ சாய்ஸஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாரு. இப்போ கோயம்புத்தூர் ஜோனில் பார்க்குறீங்க அப்படின்னா பிஹெச்சி ஹைடெக்கு, ஸ்ரீ கிருஷ்ணா, குமரகுரு, ஸ்ரீ ஈஸ்வர், ஏதோ நான் சொல்கிற ஆர்டர்ன்ட்டு இல்லை, ஏதோ ஒரு ஆர்டர், சிஐடி, அதுக்கப்புறம் நம்ம ஜிசிடி, அதுக்கப்புறம் கேபிஆர், அந்த மாதிரி ஒரு ஆர்டரில் கேஐடி, அதுக்கப்புறம் அப்படியே வரும் எஸ்என்எஸ், ரத்தினம், அப்படியே வரும் டாக்டர் என்ஜிபி, இந்த மாதிரி வருதுன்னா கீழே கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். கீழே என்ன மாதிரி ஆட் பண்ணுவீங்க? அதாவது நடுவுலேருந்து ஆரம்பிங்க. ஜேசிடி, ஈசா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா, அக்ஷயா, அதுக்கப்புறம் தானிஷ் ஹைடெக்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழேனா மேலேருந்தே அப்படியே கீழே வச்சு விஎஸ்பி கோயம்புத்தூர் பார்க்கலாம். இது இப்படி பார்க்காம மேலே ஒரு 10 காலேஜ் மட்டும் வச்சுட்டு அது கிடைக்கும்னு பட்டு கனவு கண்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. நான் என்ன சொல்கிறேன்னா, மேலே இருந்து கிடைக்கிறதான்னு பாரு. டாப்பில் கிடைக்காது. டாப்பில் வச்சுட்டு நடுவில் வந்து அந்த கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி கிடைக்குமான்னு பாரு. அதாவது கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி வெய். அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து உன் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் உன் கட் ஆஃப்க்கு கீழே கிடச்சிருக்குல்ல, உன்னோட ரேங்க்குக்கு அப்புறம் இருக்க ரேங்க் இருக்கு இல்லையா, டிஎன்ஏ வெப்சைட்டில் இப்போ 50,000 ரேங்க், 60,000 ரேங்க் வச்சுருக்கோம். 61,000 கிடச்சிருக்கும், 62,000 கிடச்சிருக்கும், 65,000 கிடச்சிருக்கும், 70,000 அதெல்லாம் உன்னோட சீட்டு தான். நீ கீழே வை. ஓசியில் சீட் இருக்குது, பிசியில் சீட் இருக்குது. ஓசியில் 20 சீட் இருக்குது கிருஷ்ணாவில், பிசியில் 20 சீட் இருக்குது, 45 சீட் இருக்குது. கண்டிப்பாக எனக்கு கிடச்சிடும். இப்படி யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? இப்படி யார்? இப்போ வந்து 170 இருக்கிற மாணவனுக்கு கிடைக்குமா, இல்லை 150 இருக்க மாணவனுக்கு கிடைக்குமா? 170 இருக்க மாணவனுக்கு தான் கிடைக்கும். 150க்கு எப்படி கிடைக்கும்? இப்போ எல்லாருமே சிந்தனை அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்கிறது கிடையாது. ஆசைகள் எல்லாத்துக்கும் இருக்கிறதா. நான் என்ன சொல்கிறேன்னா, கல்லூரிகளை
நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும். இதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சா மட்டும்தான் சேலஞ்சிங்காக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். ஏதோ ஊரில் 10 காலேஜ் இருக்கிற மாதிரி படிக்கிட்டு இருக்கீங்க. 450 காலேஜ் இருக்குது. கோயம்புத்தூரில் மட்டுமே 100க்கும் மேற்பட்ட காலேஜ் இருக்குது. சென்னை ஜோனில் 150க்கு மேற்பட்ட காலேஜ் இருக்குது. திருச்சி ஜோனில் ஒரு 20-30 காலேஜ் இருக்குது. மதுரை ஜோனில் 20 காலேஜ் இருக்குது. நாமக்கல் ஜோனில் ஒரு 20 காலேஜ் இருக்குது. எல்லா ஜோன்லையும் உங்களுக்கு காலேஜ் கொட்டி கிடக்குது. ஸோ ஏதாவது ஒரு காலேஜ் வைக்க சொல்ல, நல்ல காலேஜாக பார்த்து வை. நம்ம தான் லிஸ்ட்டு தந்திருக்கோம்ல. அண்ட் நான் மறந்துட்டேன், உங்களுடைய கான்டாக்ட் எங்ககிட்ட நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புகிறீங்க. நீங்கள் வந்து எங்கள் டீமுக்கு அனுப்புகிறீங்க. அனுப்புறதுல கட் ஆஃப், கம்யூனிட்டி, ஜென்ரல் ரேங்க் உங்கள் பேர் அனுப்புறதே இல்லை. அனுப்பிச்சாதான் நாங்கள் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி திரும்பி எதாவது கரெக்ஷன் சொன்னால் திரும்பி அனுப்ப மாட்டீங்க. அப்போ என்னத்தை போய் ரெஸ்பாண்ட் பண்ணி என்னத்தை பண்ணுறது? நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணால் தான் நாங்களும் ஹெல்ப் பண்ண முடியும். தயவு செய்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்க நம்பருக்கு சைடில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்ற மாதிரி இருந்தால் எடுக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. அவங்களும் வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்க. உங்களுக்கான சாய்ஸ் ஆர்டரை தயார் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் சாய்ஸ் பிடிஎஃப் அனுப்பிச்சிங்கன்னா என்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறது எவனும் கேட்குறதே இல்லை. அப்புறம் என்னத்தை போய் நம்ம சொல்கிறது? இந்த வருஷம் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு 50,000 பேர் தான் சீட் எடுப்பான் போல். ஒரு 10,000 பேர் பக்கம் நாட்டு லெட்டர் வந்துருமாட்டிருக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ தயவு செய்து 7.5 ரிசர்வேஷன் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கான். 7.5 இருக்கிறதே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கல்லூரியில் 7% இடஒதுக்கீடு மட்டும்தான் இருக்குங்கிறத அர்த்தம். அந்த அர்த்தத்துக்கு பேரே தெரியாமல் 7.5 ஏதோ மாதிரி வச்சுருக்கான். ஒரு 20 சாய்ஸ் கொடுத்து போட்டிருக்கேன். ஏங்க உங்கள் ரேங்கை பாருங்கள், அப்போ தானே உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். நான் ஏதாவது தப்பாக பேசி தான் மடிச்சிருங்க. ஏன்னா ஆதங்கத்தில் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா மாணவர்கள் இப்படி அழிஞ்சு போகிறத நான் பார்த்துட்டு இருக்கேன். நல்ல கட் ஆஃப் 160, 155, 165 வச்சுருக்கான். வெறும் 10 காலேஜ் மட்டும் வச்சுருக்கான். ஸோ உங்களுடைய சாய்ஸ் ஆர்டரை எங்கள் டீமுக்கு அனுப்பிச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். எந்த விதத்துலையும் நான் கேரண்டி அவங்க உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதை எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து அனுப்புகிறாந்தா அனுப்புங்க, நம்பிக்கை இருந்தால் அவ்வளோதான். அனுப்பி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, செக் பண்ணி அவங்க சொல்கிறத கேளுங்க ஃபஸ்ட்டு. அதுதான் கரெக்டாக நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாட்டு லெட்டர் வராத மாதிரி பண்ணு. 93,117 பேர் இருக்கான். அதில் 70,000 பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் கூட உங்க கூட போட்டிக்கு அவ்வளோ பேர் இருக்கான். பிசியில் எவ்வளோ இருக்கான், எம்பிசியில் இருக்கான்னு நான் சொல்லிட்டேன். அதில் அதிகமாக இருக்கானுங்க. எஸ்சி, எஸ்டிக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு 70-80 சாய்ஸ் வச்சாலே கிடச்சிரும். சொல்லிட்டேன். டாப் காலேஜ் உன் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் கட் ஆஃப்க்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற கல்லூரி கீழே வை. இதுதான் மந்திரம். இதை நீ யூஸ் பண்ணி கரெக்டாக வை. நன்றி.